வருகிற காலங்களில் எது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா இந்த ஃபெய்த் தான் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஆனால் இந்த ஃபெய்த் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்க, கிறிஸ்டியானிட்டியில் அந்த ஃபெய்த் விசுவாசம்ன்ற ஒன்று உங்களை விட்டு போயிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால தான் பிசாசு வேதம் சொல்லுது, சிலருடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துறாராம். இந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டான்னா வாலிப தம்பி தங்கச்சிக்கு அப்படிதான். ஒன்று நீ நினைச்சுக்கோ, உன்னுடைய போராட்டமே எதுல வரும் தெரியுமா? ஃபெய்த்தில் தான்ப்பா உனக்கு போராட்டம் வரும், விசுவாசத்துல தான் உனக்கு போராட்டம் வரும். வேற எதுல பாரு, ஸ்கூல் படிக்கிற பையன் 10 பேரை நிப்பாட்டி வச்சுட்டு 10 கடவுள்கள் நிப்பார வச்சுட்டு இயேசுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான், இயேசுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் உனக்கு இருக்கிற டாஸ்க். அவனுக்கு முன்னாடி இயேசு டிஃபரெண்ட் ஆனவர், இயேசு விசேஷமானவர், இந்த 10 பேர்ல ஒரு கடவுள் இயேசு இல்லப்பா அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அந்த தைரியம் முதல்ல உனக்கு இருக்காது, உன்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி கூட இருக்காது. அப்போ அந்த இடத்துல அதான் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறேன். இந்த இம்மைக்காக மட்டும் நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்கள். உன்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை நிக்க வச்சு அந்த ஃபெய்த்தை எப்படி உங்களுக்குள்ள குறைப்பாங்க அப்படின்னா, இம்மைக்கான வாழ்க்கையில தான் உங்களுக்கு குறைப்பான். இம்மையில இப்போ உனக்கு நடக்குதா, உங்க அப்பா ஒரு பெரிய ஆளா, நீ நல்லா படிக்க முடியுதா, நீ என்ன மாதிரி தானே இருக்கிற, உன் குடும்பத்திலையும் கஷ்டம் இருக்குல்ல, உனக்கு அப்படி மாற வேண்டியது தானே, உன் இயேசு பெரியவர் தானே அப்படின்ற காரியத்தை கொண்டு வருவான். நீங்க ஒன்னு எடுக்கணும், கலப்பையின் மேல் கையை நீங்க வச்சிட்டீங்க, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. காலடி எடுத்து வச்சிட்டீங்க, உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. எனக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார், மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் பரிசு உலகத்திலே யார் தன்னை பாவம் இல்லை என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னில் பாவம் உண்டு என்று எவன் சொல்ல முடியும்னு கேட்ட ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். அதனால ஒரு ஃபெய்த்தில் நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, இயேசு அவருடைய விசுவாசத்தை விட்டு உங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துடவே கூடாது.